இன்னொரு காரியம், நம்முடைய மாம்சத்திற்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால ஒரு அழகான ஒரு வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து நம்ம ஒரு நாளும் பிறக்க விட மாட்டேங்கிறோம். அதுதான் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. தவறு நம்மளதோ அவர்களதோ, யாரோ ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், எதிரணியில் இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மூலியமாய் நம்முடைய சமாதானமும் கெட்டு போகுது. அப்போ அந்த இடத்துல நம்ம எடுக்கிற ஆயுதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவர்மா. உங்க மேல தப்பே இல்லைன்னாலும் உங்களை தான் போய் ஒப்புரவாக பண்ணுவார். நான் சொல்றது உண்மைதானா? ஏன்னா நான் சொல்லுவேன், நம்மளாம் நினைக்கிறது என்ன தெரியுமா, போய் சாரின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டோம்னா நம்ம தாழ்ந்தவங்க, எதிர்க்க இருக்கிறவங்க உயர்ந்தவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வேதத்துல மூத்தவங்க தான் விட்டு கொடுக்கறாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் சொல்லுகிறார் லோத்தின் இடத்துல, இந்த தேசங்கள் எல்லாம் உனக்கு முன்னா இருக்கு, நீ எதை வேணா எடுத்துக்க, நீ எடுத்துட்டு மிச்சம் இதையும் நான் எடுத்துக்கிறேன். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ கிழக்க போனா நான் வடக்க போறேன். அவர் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்தங்க ஒரு நாள் என்னமாகனது இல்லை, கெட்டு போனதே இல்லை. ஆமென். நான் ஒவ்வொரு முறை ஏதாகிலும் ஒரு இடத்துல மனக்கசப்பு வந்துட்டுன்னா, ஆமென், என்னுடைய மனைவி சாட்சி, ஒரு சில சபையினர் சாட்சி, ஏதாகிலும் ஒரு எனக்குள்ள ஒரு மனக்கசப்போ ஏதாவது ஒன்று வந்துட்டுன்னா முதல்ல போவேன், சாரிங்க, முடிஞ்சிட்டு மன்னிச்சுக்கங்க, ஒரு வார்த்தை சொன்னோன்னா அந்த சமாதானத்திற்கு ஒரு அளவே இல்லை தெரியுமா? அவ்வளவு சமாதானத்தை கர்த்தர் தருவார். நீங்க மாம்சத்திற்காக போராடுனீங்கன்னா அந்த சாரிங்கிற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வராது. ஆமா தானே? நீங்களே யோசிச்சு பாருங்க, கடைசியா நீங்க யார்கிட்ட என்னைக்கு சாரி கேட்டீங்க? நம்மளாம் பரிசுத்தவான்கள் தானே, நம்மளாம் தப்பே பண்ணாதவங்க தானே, ஆமாவா இல்லையா? ஆமாவா? எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க தானே நம்மள. இப்போ ஆண்டவரே நமக்காக அவர் மன்னிப்பு கேட்கிறார். பிதாவின் இடத்துல ஒரே ஒரு வருஷம் சான்ஸ் கொடுங்கப்பா இவங்களுக்காக, இந்த மரம் ஒரு வருடம் இருக்கட்டும், இதை நான் கொத்தி எரு போடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குடும்பத்துல இந்த மாம்சத்திற்காக நம்ம போராடுகிற போராட்டத்துல மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை வராது. அநேக கணவன் மனைவிக்குள்ள மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை வரல. இப்படி வராததுனால நம்முடைய குடும்பத்திலே வருத்தமும் சஞ்சலமும் காணப்படுகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஒருவேளை நீங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபரிடத்துல போய் தைரியமா மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் மகிமைப்படுவார். ரெண்டாவது, அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஒப்புக்கொள்ளுகிறீங்களா? நான் சொல்றது சரிதானா? ஹல்லேலூயா. ஆமென்.